जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், நாகதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் பார்த்திங்கன்னா சாபம். கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம். இதிலே பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது. தெரிந்தே தவறு செய்வது, தெரியாமல் தவறு செய்வது, இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது, தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது, திருடுறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே திருடுனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுறது தப்பு, தெரிஞ்சே கொலை பண்ணினா அதான். அதாவது கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மா. 1, 5, 9 ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா. தாய் வழி கர்மா 1, 4, 7, 10 தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம்? நம்ம பூமியை என்ன பூமி தெரியுமா சொல்லுவோம்? தர்ம கர்ம பூமி. இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர். சரிங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் 12 ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு அம்மா அப்பா, நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி, அதோடைய கர்மா பலன்கள் நமக்கு செயல்பட்டுருக்கு. பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் 45, 50, 55, 60 வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது, மறுமணம். 2வது ஒரு குழந்தை இருந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் சிறப்பு இல்லாமல் 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது சிறப்பு இல்லாமல் 4வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 4வது சிறப்பு இல்லாமல் 5வது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு அதிலேயே உள்ளது. தொழில் நஷ்டம். தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக வருது. நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அகால மரணம். பணம் பெரிய அளவில் நஷ்டமாக வருது. 3.5 கோடி 5 கோடி 10 கோடி லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் இந்த கர்ம அதாவது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம். அப்போ 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கைக்கான பலன்கள், உங்கள் வாழ்க்கைக்கு பலன்கள் என்ன, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசி பொறுத்த அளவுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா உழைப்பிலும் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்தி நிதானமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. துளாராசி பொறுத்த அளவுக்கு என்னென்ன மாதிரின்னா, இவங்களுக்கு பொதுவாகவே இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது சுக்கிரனோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுடைய ஒரு ஆதிக்கம். சுக்கிரனாலே அழகு. இந்த பெண்கள் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. சில பேர் சிரித்தா அழகாக இருக்க மாட்டாங்க, சில பேர் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அது உண்டு. அழகு. மைண்டில் பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மைண்டில் அந்த ரொமான்ஸ் ஓடிண்டே இருக்கும். ரொமான்ஸ் அது ஓடிண்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சமநிலை நெடுநோக்கு உள்ள பொறுப்பாளிகள்.
அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அழகையும் அதே போல் சுகங்களையும் துறந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த ஜென்மத்தில் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கைலாம் சில விஷயங்கள் சில பேருக்கு சில தாரதோஷம் மாங்கல்ய தோஷம்லாம் சொல்கிறோம் இல்லையா, துளாராசிக்காரர்களுக்கும் அந்த திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. முதல் தாரம் அப்பா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், வாகனத்து பிரச்சனை, இவங்களா போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவும் பிரச்சனை. அப்பா அம்மா சொல் பேச்சு கல்யாணம் கேட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அந்த முதல் திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனை. ஏன்னா இவங்களுக்கு துணையை தேர்ந்தெடுக்க தெரியாது. ஒரு துணை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பிறவியில் வந்து அவங்களுக்கு வந்து உறவுகளில் கூட சொல்லலாம், உறவுகளில் சிரமம், ஏமாற்றங்கள், தவறான உறவுகள் ஏற்படலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்புத்தன்மை அதிகம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய சில ராசிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா மேஷ ராசி, கும்பராசி, தனுசு ராசியில் ரொம்ப வெரி க்ளோஸ்டாக இருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு முதல் திருமணமே ஆகாது, ஆனால் தொடர்புகள் இருக்கும். அதாவது இப்போ இங்கிலீஷில் ஒரு வேர்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிய மாட்டேது, ரீசெண்டாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நம்ம லிவிங் டுகெதர். சில பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை புகழ்ந்து பேசணும், தான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு வருமானமே சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் தன்னை காட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மில்லியனர் மாதிரி காட்டிப்பாங்க, பெரிய பணக்காரங்க மாதிரி கூட. அவங்க நடந்து வர ஸ்டைலு, அவங்க வந்து காரில் வந்து அப்பா பெரிய பணக்காரங்களை போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க அந்த அளவுலலாம் நார்மலானவங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு 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 ஹையான ஒரு இதை ஹையான லுக் காட்டக்கூடியவர்கள். இப்போ என்ன புகழ்ந்து பேசலைன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் துலா ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பிறந்த 2 பேருக்குமே தான் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெரியும், உங்களுக்கு இது தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அதே போல் விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்குது, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்குது. தன்னைத்தானே புகழ்ந்து தனியாக பேசிக்கிற இதெல்லாம் உண்டு. நானும் இதெல்லாம் செய்வேன் பண்ணுவேன், சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா? அதெல்லாமே உண்டு. இதெல்லாம் வாழ்க்கைக்கான சில விஷயங்கள். இவங்களுக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள், சொத்து விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழி பாசம் குறைவு சில பேருக்கு, அப்பா பாசம் சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேருக்கு இருதார யோகம் இருக்கும், சில பேருக்கு இதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையுமே இவங்க சிரமப்படுவாங்க. பண நஷ்டம், தொழில் நஷ்டம்லாம் நிறையா உண்டு. அபரிவிதமாக கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஆடம்பரமாக இருக்கிறது, கடன் வாங்கி நிறையா விஷயங்கள் சமாளிச்சுக்கலான்னு பண்ணுறது, நம்பி ஏமாறுறது, இது எல்லாமே உண்டு. சில நேரங்களில் கள்ள தொடர்பும் உண்டு, சொல்ல முடியாது. ஸோ அதுவும் உண்டு. எங்கே எப்போ பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. வீட்டில் பேசுகிறாங்களா, வெளியில் பேசுகிறாங்களா, ஆஃபீஸில் பேசுகிறாங்களா, இல்லை வண்டியில் வரும்போது பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியாது. அந்த பேசுகிறதுக்கு விஷயமே தெரியாது, அந்த சுவடே தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரிலாம் உண்டு. அடுத்ததாக இவங்களுடைய சில கர்மா பலன், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக இருக்கணும். துளாராசி பொறுத்தளவுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன மாதிரியான சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரலாம். திருக்கொள்ளிக்காடு போய் அங்கே குளித்து அங்கே நவக்கிரக சாந்தி பரிகார ஹோமம், நவக்கிரக தீபங்கள் போட்டு அன்னதானம் கொடுத்து துளாராசிக்காரர்கள் அந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வரணும். எல்லாமே ஜென்ம நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க, அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் போயிட்டு வாங்க. ஜென்ம நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க. ஜென்ம நட்சத்திர நாள் கிடைக்கல, நட்சத்திரம் கிடைக்கல, ஜென்ம நட்சத்திர திதியில் போயிட்டு வாங்க.
எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு நட்சத்திரம் ராசி இந்த குலதெய்வம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அமாவாசை பௌர்ணமியில் போய் செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். சரிங்களா? சுபம்.